பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட் போட்டாங்க, அப்போ வேண்டாம், ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம், ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அது ஒரு அது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இன்டர்வியூலேயே அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி படம் வந்து பொங்கலுக்கு நாங்கள் பிளான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு, அதுலேருந்து சில நாள் கழிச்சு விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு மாற்றிட்டோம், டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமே என்பது, ஆனால் 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்கண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோம். இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேல தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்கிறேன், அப்போ இது வேண்டானே, நமக்கு வேறு வழி இல்லைன்னா இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக கொஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட இருக்கிறதா, அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ப்ரோ இது மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த